So last classல normal subgroup பார்த்தோம். இன்னைக்கு அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Show that 2z is a normal subgroup of z, plus. z, plusக்கு 2zங்கிறது ஒரு நார்மல் சப்குரூப்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ z இப்போ நம்ம நார்மல் சப்குரூப்போட டெஃபினிஷன் என்ன? இப்போ நம்ம ஒரு குரூப்பை வந்து நார்மல் சப்குரூப்னு எப்போ சொல்லுவோம்னா இசட்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணும். அந்த எலமெண்ட் வந்து ஜீன்னு ஒரு எலமெண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஜிஎன் லெஃப்ட் கோசெட்ஸும் ரைட் கோசெட்ஸும் என்னவா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். இருந்தா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2z இங்க நார்மல் சப் குரூப்பா இருக்கணும்னா என்ன பண்ணணும், a plus 2s இங்க பிளஸ் தான் ஆப்ரேஷன், அதனால நான் இங்க பிளஸ் போட்டிருக்கேன். ஏங்கிறது இசட்ல உள்ள ஒரு எலமெண்ட். a plus 2zம் 2z plus aயும் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா தான் வரும். எப்பவுமே அடிஷன் போடும்போது ரெண்டு நம்பரை நம்ம ஆல்டர்னேட் பண்ணாலும் ஆன்சர் வந்து ஈக்குவலா தான் வரும். ஸோ இட் இஸ் நார்மல். இஸ் எவ்ரி சப் குரூப் ஆஃப், இதெல்லாம் கண்டிஷன்ஸ். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நார்மல் சப் குரூப் டெஃபினிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது பார்த்தோம். சப் குரூப் ஆஃப் எபிலியன் குரூப் இஸ் நார்மல் தான். அண்ட் இ இஸ் a normal subgroup, trivial normal subgroup, and center z of g is normal, and subgroup of index 2 is always normal. இப்போ எக்ஸாம் 6 பார்க்கலாம். ஹெச் கொடுத்துருக்காங்க, இது வந்து நார்மல் தானா S3லன்னு கேட்டிருக்காங்க. S3 அப்படின்னா அது வந்து சிமெட்ரி குரூப். S3 என்ற சிமெட்ரி குரூப். இதோட எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா E 1, 2, 1, 3 1, 2, 3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட எலமெண்ட்ஸ் 1, 2, 2, 3, 1, 2, 3, 1, 3, 2 இந்த மாதிரி இருக்கும் S3யோட எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம லெஃப்ட் கோசெட்ஸும் ரைட் கோசெட்ஸும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலா இருந்தா தட் இஸ் நார்மல். லெஃப்ட் கோசெட்ஸ் எப்படி பார்க்கணும்னா இதான் லெஃப்ட் கோசெட்ஸ் 1, 3 அப்படின்னு நான் S3ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன். இங்க ஹைச் எடுத்து பார்க்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுவும் ரைட் கோசெட் எப்படி கண்டுபிடிக்கணும், 1, 3ன்றது அந்த S3ல உள்ள எலமெண்ட், ஹெச்ன்றது இங்க இருக்கிற ஒரு குரூப். ஸோ இந்த லெஃப்ட் கோசெட்ஸும் ரைட் கோசெட்ஸும் ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும். இங்க எனக்கு ஈக்குவலா வரல. லெஃப்ட் கோசெட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு 1, 3யும் ஈயும் போடுவேன். அப்போ 1, 3 தான் கிடைக்கும். 1, 3யும் 1, 2வும் போடும்போது ஐ வில் கெட் த ஆன்சர் 1, 2, 3. அண்ட் இங்க ரைட் கோசெட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஈயும் 1, 3யும் போட்டா 1, 3 தான் வரும். அண்ட் 1, 2வும் 1, 3யும் போட்டீங்கன்னா 1, 3, 2 ஆன்சரா கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்ஸும் ஈக்குவல் இல்லை அப்படின்றதுனால ஹெச் வந்து நார்மல் சப் குரூப் கிடையாது. இங்க வந்து கோஷன் குரூப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Z/3z ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க கோஷன் குரூப். ஸோ கோஷன் குரூப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இசட்னா என்ன வரும், இசட்ல வந்து 0 இருக்கும், இங்க +3 இருக்கு, +1, ஹியர் -1, +2, -2 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்ல, இதான் இசட். அப்போ 3z எப்படி இருக்கும், 3zல உள்ள எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா -3 இருக்கும், 0 இருக்கும், 3 இருக்கும், 6 இருக்கும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இங்க -6 இருக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். நம்ம இங்க ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 0 + 3z கண்டுபிடிக்கணும். 0 + 3z நத்திங் பட் சேம் திங், அப்படியே தான் வரும். 1 + 3zனா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -2, 1 போடணும், 1 ஆட் ஆக போகுது, அண்ட் 1, 4, 7 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். 2 + 3z கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் ஆன்சர், -1, 2, 5, 8 அந்த மாதிரி போகும். இப்போ 3 + 3z கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா -6, -3, 0, 3 இந்த மாதிரி கிடைக்கும் ஆன்சர். ஸோ இந்த 3 + 3z போடும்போது உங்களுக்கு 3z ஆன்சரே திரும்ப கிடைக்கும், ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். ஸோ இது அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு மிடில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், இதுதான் நம்மளோட என்னது கோஷன் குரூப். ஓகே, ஸோ 3z, 1 + 3z, 2 + 3z இதுதான் கோஷன் குரூப். நெக்ஸ்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வெரி ஈஸி. ஆர்டர் ஆஃப் z/4z அப்படின்னா நம்ம ஆர்டர் ஆஃப் z டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் 4z தான். ஸோ நம்ம கேன்சல் பண்ணீங்கன்னா இது கேட்ட 4 இஸ் த ஆன்சர். ஆர்டர் ஆஃப் z இது 4z. ஸோ இதை நான் லேட்டரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த ஆர்டர் ஆஃப் z/4z மட்டும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் g வந்து 24, மாடுலஸ் n இஸ் 6, அப்புறம் g/n ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 24 divided by 6, 24 divided by 6 is the answer is 4. 4 is. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் g/n. g/n-ஓட ஐடென்டிட்டி கேட்டாங்கன்னா இதுல ஐடென்டிட்டி எதாவது தான் இருக்கும், இது நார்மல் சப் குரூப்பா தான் இருக்கும். ஸோ g/n ஐடென்டிட்டி இஸ் n. Find inverse of an. Inverse of an a inverse n தான். That is also easy. And show that g/n abelian இருந்தா, abelian எப்போ இருக்கும்னா g abelian இருந்தா, g abelian இருந்தா g/n-ம் abelian இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டில பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ g abelian இருந்தா g/n-ம் ஆல்சோ abelian. Kernel of homeomorphism is normal. இதுவும் நம்ம படிச்சிட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல. Find quotient group of z6. z6 by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஜென்ரேட்டர்.
ஜெனரேட் பண்ணுது 3ஆல. ஸோ இப்போ நம்ம Z6ல என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், Z6ல என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும், 1 இருக்கும், 2 3 4 5 இதான் வந்து Z6ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அண்ட் 3 ஜெனரேட்டரா இருக்கு. 3 ஜெனரேட்டர்னா இது என்னது 3 இன்டு k மாடுலோ n, k மாடுலோ 6, இங்க 6 கொடுத்துருக்கனால இட் இஸ் மாடுலோ 6, அடிஷன் மாடுலோ 6. அடிஷன் மாடுலோ 6னா இதுல என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், 0வும் 3யும் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இதுல வந்து இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 0 and 3 மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம G வந்து இங்க கோஷன் குரூப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, சோ 0 plus 3 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 0 plus 3 0 plus 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரா வரும் 03 தான் ஆன்சரா வரும். இப்போ 1 plus 3 போடலாம். 1 plus 3 போடும்போது 1,4 is the answer. இப்போ 2 plus 3 போடலாம். 2 plus 3 போடும்போது 2,5 it is the answer. இப்போ 3 plus 3 போடுறோம். 3 plus 3 போடும்போது 3,0 3 plus 0 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 plus 0 தானே வரும், 3,0. எப்படி, ஏன்னா 3யோட வேல்யூ என்னது, 3 is 0,3. இங்க 3 plus 3 போடும்போது இங்க 3 ஆட் ஆகும், இங்கே 3 ஆட் ஆகும், 6 வரும். பட் இங்க அடிஷன் மாடல் 6 போட்டுக்கிறதுனால நமக்கு 0 தானே போடுவோம், அதே நம்பர் 6 வந்துட்டுனா. சோ இதுல இருந்து ரிப்பீட்டடா கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ உங்களோட ஆன்சர் என்ன வரும், ஜெனரேட்டர் 3 and 1 plus 3 2 plus 3 இதுதான் வந்து ஆன்சரா வந்து கிடைக்கும். இப்ப A3 வந்து நார்மல் இன் S3 ஆன்னு கேட்டிருக்காங்க. A3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் S3 பார்க்கலாம். S3ன்றது சிமெட்ரிக் குரூப். சிமெட்ரிக் குரூப்ல உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன, 3 ஃபேக்டோரியல், ஸோ 6. ஆல்டர்னேட்டிவ் குரூப்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 போடணும். ஸோ 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 போடும்போது யூ வில் கெட் 3. ஓகே, இப்போ இதுக்கு இண்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், A3 S3 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா ஆனது மாடுலஸ் ஆஃப் S3 டிவைடட் பை, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் A3 in S3 ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம்ல. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் S3 டிவைடட் பை மாடுலஸ் A3ன்னு வரும். ஸோ இவர் ஆன்சர் 6/3, ஆன்சர் 2. இண்டெக்ஸ் 2வா இருந்ததுன்னா அந்த சப் குரூப்பை நம்ம என்னன்னு சொல்லலாம், நார்மல்னு சொல்லலாம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். ஸோ இட் இஸ் நார்மல், A3 இஸ் நார்மல் ஹியர். ஓகே, அண்ட் இட் இஸ் அ குயிக் ரிவிஷன் ஃபார்முலா. இது வந்து நார்மல், n வந்து நார்மல் சப் குரூப்பா இருந்ததுன்னா நம்ம என்னன்னு போடலாம், Gn G inverse equal to n. It is if and only if property. And G by n னா modulus G by modulus n. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல குரூப் ஹோமியோமார்பிசம் பார்க்கலாம்.